2 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பராக பர்வதமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நண்பா, நம்ம திருவண்ணாமலை பயணத்தை முடிச்சுட்டு பர்வதமலை பயணத்துக்கு நம்ம நேற்று மணி 3:30 மணிலேருந்து ஈவினிங் வெயிட் பண்ணுறோம். ப்ராப்பராக பர்மிஷன் இப்போ தான் கொடுத்தாங்க. நைட்டில் அலோடு இல்லைன்ட்டாங்க. நம்ம பர்வதமலைக்கு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறி ஒரு 300 மீட்டர் வந்தோடனே ஒரு அருவி மாதிரி ஒன்று கொட்டிகிட்டு இருக்காங்க சின்னதாக. இப்போ இங்கே மேலே தெரியுது பாருங்கள். இப்போ அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். பர்வதமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல நண்பா. 2 நாள் ஆச்சு இங்கே வந்து. சரியா, 2 நாளாக அங்கே படுத்து தூங்கிட்டு திருப்பி பர்மிஷன் தராமல் கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக ஒரு 7 மணிக்கு அங்கே செக்கிங்க்கு நிற்க ஆரம்பித்து 7:30 தான் நம்மளை உள்ளே விட்டாங்க. போனால் தான் தெரியும். எனக்குமே இந்த மலை புதுசு தான் நண்பா. அங்கே இருங்க, அந்த மலைக்கு தான் நம்ம ஏற போகிறோம். கண்டிப்பாக ஏறுறோம். ஆனால் இந்த கோயிலில் சொல்கிறாங்க சிவனுக்கு நம்மளே தான் பூஜை பண்ணணுமா. எல்லாமே வாங்கிட்டு போய் ப்ராப்பராக நீங்களே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு என்னங்கிறது நம்ம வீடியோவில் தானே பார்த்துருக்கோம். சைலண்டாக அதை நோட் பண்ணுங்களேன். இந்த அமைதியாக இருக்குது இந்த பிளேஸு. இப்போ ஒரு 500 மீட்ரு வந்துருமான்பா? 500 மீட்ரு வந்துட்டோம். ஒரு 500 மீட்ரு வந்தோடனே ஆனால் ஒரு சைலண்டான ஒரு வைப்பாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஒரு 500 மீட்ரு ட்ரக் பண்ணி வந்தோடனே ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இது வழியாக தான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பர்வதமலையோட அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ரூல்ஸ் படி தான் நம்ம வரணும். இல்லை பார்த்துங்க. இதுதான் நம்ம போகிற வழி. வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். அப்படியே இப்படி நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா படிக்கட்டாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். போக போக எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃப்ளைட்லேயே போகிறீங்க? ஃப்ளைட்டில் இங்கே வந்து நடந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். இன்னுமே படிக்கட்டாக தான் இருக்குது. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு 4660 அடி உயரத்தில் இருக்குது. மலையில இருக்கிறவரு இந்த சாந்தி இப்படி ஒருத்தங்க வராங்க. எடுத்து விட்டால் என்னோட ஃபோட்டோ ஏற்று பாருங்க. கூட்டம் இல்லைங்க, ஆளை சொல்ற கூட்டம் இல்லைங்க. கூட்டம் இல்லைன்னு சொன்னா பாரு, லைன் கட்டி எடுத்து வச்சிடணும். எங்க ஜிப்பு திறக்க முடியாது இப்படியே.
ஒரு தெய்வ அம்சம் கொண்டது தான் இங்கே பிடிலிங்கில் உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு பலன் பெற்ற இந்த பர்வத மலை இங்கே வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுக்கும். தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், மண் வளர்ச்சியை கொடுக்கும், பொன் வளர்ச்சியை கொடுக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும். அந்த காலத்தில் இங்கே மேலே வந்துட்டு போனதுனால தான் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க, அது நிவர்த்தி ஆகும். நீங்களும் வந்து பாருங்கள். ஜாதகத்தில் இருக்கிற சகலவிதமான கிரக தோஷம் இதோட நிவர்த்தி ஆகும். சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளைக்கு ரெடியா? வீடியோவா? வீடியோ இல்ல, போட்டோ கரெக்ட்டா. நாளைக்கு ரெடினா நான் கூட வரேன். வா இப்போ ரெடி. கிட்டத்தட்ட நம்ம பருவதமலை பக்கமாக மேலே வந்துட்டோம். 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணி நம்ம இப்போ பருவதமலை பக்கமாக வந்துருக்கோம். அப்படியே கிளைமேட்லாம் மாறுது நண்பா. அப்படியே மழை வர மாதிரி இருக்கு பாரு. ஒரு மணி நேரம் ஏறிப்போமா? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கடப்பாறை பாறை வந்துட்டோம். ஓம் நம சிவாய. Hey. ட்ரக் பண்ணி பருவதமலை ரீச் ஆகிட்டோம். சாமி கும்பிட்டு அது பண்ணோம். அதெல்லாம் பார்த்து பாடினேன். என்ன கிட்ட போ.
தெரிய மாட்டேங்குது நண்பா.